போனு போயிட்டே இடக்கு எடுக்க முடிஞ்சால எடுக்கலன்னா விடு சரசு, நீ சாப்பிடு, அவ்வளோ வரும்போது வரட்டும். அது இல்லக்கா, இவ்வளோ வேற ஃபோன் எடுக்கல. ஒருவேளை எங்கள் மாமனாரும் மாமியாரும் நம்ம உட்கார வச்சுட்டு வந்த இடத்துல இல்லாமல் வேற எங்கேயும் போயிட்டாவளோ என்னமோன்னு பயமா இருக்கு. ஒருவேளை அதை தான் தேடி போயிட்டாவளோ என்னமோன்னு. சரசு இங்க பாரு, இவ்வளோதான் எங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பறக்க பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாளுவ. உங்கள் மாமனார் மாமியார் எங்கே நீ உட்கார வச்சுட்டு வந்தியோ அங்கே தான் இருப்பாவ. நம்ம குயின்ஸ்லாண்டு போகும்போதே பார்க்கல, கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு சொன்ன டயத்துக்கு அங்கே வந்து இருப்பாவ. அதெல்லாம் நம்மள தேடுவாவன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ எங்கன்னா கடையை பேனு வாயை பிளந்துக்கிட்டு நிற்ப அளவுலாம் இருக்கும். ஆமாம் சரசு, அப்படிதான் இருக்கும். நீ எதுவும் பயப்படாத, உங்கள் மாமனார் மாமியார் பத்திரமா தான் இருப்பாவ. அரசக்கா உங்க மாமனார் மாமியாரை கூட்டிட்டு வந்துட்டோம். அங்கே பாரு, நம்மளை விட்டுட்டு என்ன தீனி திங்கு வேணும் அவ்வளவும். எல்லாம் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. எங்க விய தான் பின்னாடி வராவ பாருங்க. எல்லாம் போன் பண்ண எடுக்க முடியல, நான் கூட பயந்துட்டேன். வாங்கத்தே, வாங்க மாமா. இல்ல அதான் லிஃப்ட் இருந்திருக்க, லிஃப்ட்ல எங்களுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, கீழே உட்கார வச்சுட்டு வந்துட்டியே. எங்களுக்கே தெரியாது தே. மேலே நாங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் எல்லாரும் லிஃப்ட்ல எல்லாம் வந்தாவ. அதை பார்த்துட்டு தான் சரின்னு உங்களை அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக லிஃப்ட்ல கூப்பிட்டு வரலாமன்னு கூப்பிட்டு வந்திருந்து. சரி சரி, என்ன சாப்பிட்றீங்க எவ்வளோ வரும்? வாங்கத்தே, வந்து உட்காருங்க. அம்மா எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிதாம்மா, வேற எதுவும் கூட வேண்டாம். சரி மாமா, நீங்க வாங்க உட்காருங்க. அரசக்கா இங்க பின்னாடி டேபிள் இடம் ஃப்ரீயா இருக்கு, அங்க உட்கார வச்சிருட்டா? சரி பெரிய பொண்ணு, இந்த பின்னாடி டேபிளா? ஆமாத்தே, அங்கே உட்காருங்க. எப்பா எப்படியோ என் மாமனார் மாமியாரையும் ஒரு இடத்துல செட்டில் பண்ணியாச்சு. பெரிய பொண்ணு, என்னக்கோ குறைச்சிக்கிடாம போய் உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு எங்கள் மாமனார் மாமியாருக்கும் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்களா. ஜூஸ் கேட்கவில்ல, நல்லா சில்லுன்னு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வாங்களா. பாத்தியலா, நாங்க வந்ததுக்கு அப்புறமா சாப்பிடுவியன்னு பார்த்தா எங்களை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பீஸா கிசான்னு எல்லாம் ஆர்டர் பண்ணி திங்கிய. இப்போ எங்களுக்கும் ஆர்டர் பண்ணிட்டு உங்க மாமனார் மாமியாருக்கும் நாங்க போய் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கணுமோ? ப்ளீஸ்லாம் பெரிய பொண்ணு, குறைச்சிக்கிடாத. இந்தா உங்களுக்கு தான் இந்த பீஸா முழுசா அப்படியே வச்சிருக்கோம். ஒரு பீஸா வாங்கி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டா இன்னொரு பீஸா உங்களுக்கு தான் வச்சிருக்கோம். வந்த அப்புறம் தரோம், நீங்கள் போய் வேற ஏதாவது சாப்பிட்றேன்னா வாங்கிட்டு வாங்க. ஆமாம் பெரிய பொண்ணு, வா நமக்கு பிடிச்சதை வாங்கலாம். சரி, வேற வழி இல்லை, நம்ம தான் பெய்யாகணும். எப்படியோ சரின்னு போயிட்டாளுவல, போவாண்டாளுவலோன்னு பார்த்தேன். எனக்கு இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுக்கு. ரொம்ப சமைச்சு எனக்கு கடாப்பிள்ளையே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு சமைக்க வேண்டியிருக்கு. சரசு, உன் மாமனார் மாமியாருக்கு இதை கொடுத்து விடாத, அவியெல்லாம் சமைச்சுக்கிட மாட்டாவ. ஏக்கோ கொடுக்கலன்னா வேற நம்ம கொடுக்காம சாப்பிட்டுட்டோன்னு நினைப்பாவ. நம்ம கொடுக்கறத கொடுத்துட வேண்டியதுதான். நல்லா இல்லைன்னு திங்காம வச்சா அது அவிய பாடு. இப்போ பெரிய பொண்ணு உமாலும் வரட்டும், பிரித்து கொடுத்துருவோம். அங்கேயும் வேற நம்ம மட்டும் அவியலுக்கு கொடுக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோன்னு அப்புறம் ஊர் முழுக்க தம்பட்டை அடிப்பாவ. அது நமக்கு தேவையா? ஆமாம், அதுவும் சரிதான். வயசான காலத்தில் இதுவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சமாளிக்கதான் கஷ்டம்தான்ப்பா. என்ன சாரக்கு, உங்க மாமனார் மாமியார்லாம் எப்படி இருக்காவளா? எங்க வீட்டில் என் மாமனார் இல்லை, மாமியார் மட்டும் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. அது எப்படி? அது உங்களை தொல்லை பண்ணுமா இல்லை அது பாட்டுக்கு கிடக்குமா? இல்லை, எங்கள் மாமியார் ரொம்ப நல்ல டைப்பு. என் பிள்ளைகள் எல்லாமே அவங்க நல்லா பார்த்துக்கிடுவாவ. நான் எங்கேயாவது வெளியே போயிட்டா கூட எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருவாவ. ஆனால் நான் தான் அவங்கள செய்ய விடக்கூடாதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு வருவேன். இப்போ கூட ஊரில் அவங்க ஒத்தையில தான் இருப்பாவ. இருந்தாலும் எல்லாம் சமைச்சு எடுத்து வீட்டெல்லாம் பத்திரமா அழகாக பார்த்துக்கிடுவாவ நீட்டா. நான் எங்களுக்கும் ஃபோன் பண்ணி அப்பப்போ பிள்ளைலாம் சாப்பிட்டுச்சா என்ன பண்ணுறதுலாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுவாவ. நல்ல டைப் எங்கள் மாமியார். பரவாயில்ல, இந்த மாதிரி மாமியார் கடைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இப்போல்லாம் மாமியார் ஒழுங்காக இருந்தால் மருமகளும் ஒழுங்காக இருக்காண்டங்க அழுவ, மருமகளும் ஒழுங்காக இருந்தால் மாமியார் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது. ரெண்டும் கரெக்டாக அமைஞ்சா அது ஒரு அதிசயம்தான். குமாரி, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அங்கே நின்னோன்னு வை, நம்மளையும் பைத்தியக்காரங்கன்னு நினச்சிருப்பாங்க பத்தியா? சரி, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் அப்பப்போ இப்படி கிறுக்கு பிடிச்சிருது. என்னதான் பண்ணேன்னு தெரில. மனசுக்குள்ள பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு. உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாவே எங்கே பார்த்தாலும். எப்படியோ சந்தியாவுக்கு வாங்கணும்னு நினைச்சதை நான் வாங்கிட்டேன். அவகிட்ட கொண்டு போய் கொடுத்து பார்க்கலாம். அட கும்முட போன தேவன் குறுக்க வந்த மாதிரிலாம் வந்து நிற்கா சந்தியா, இங்கே தான் நிற்கா. சரி, அவகிட்டே நம்ம நேரடியாக கொண்டு போய் கொடுத்து பார்க்கலாம். வாங்குவலான்னு வேற தெரியல. எப்படி ஆயினும் அவளை வாங்க வைக்கணும். அப்படியே வாங்கலனாலும் இதை எப்படி ஆயினும் அவகிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. கண்டிப்பா அடிச்சுதான் தரத்துவ பேரு. முன்னாடி யார் நிக்காரு பாரு. சந்தியா, என்ன சரண்? இந்தா இதை பிடி. என்னது இது? இதை பிடியா? நல்ல வேலை, பக்கத்துல உன் தங்கச்சி இல்ல. இந்தா. ஆமா, என்னது இது? இது எதுக்கு என்கிட்ட தர? நீயே பாரு என்ன இருக்குன்னு. என்ன சரண் இது? ட்ரெஸ், மேக்கப் திங்ஸ்லாம் இருக்கு. யாருக்கு இது? வேற யாருக்கு? உனக்கு தான். என்ன சொல்ற சரண்? இதெல்லாம் எதுக்கு எனக்கு வாங்குன? ப்ளீஸ் சந்தியா, வாங்கிக்க. உனக்காக ஏதாவது ஆசையா வாங்கி தரணும்னு பார்த்தா நீ ஒண்ணுமே வாங்க மாட்டேங்கிற. அதனால தான் நான் வாங்கிட்டே வந்து நின்னுட்டேன். நீ எப்படியாவது வாங்கிதான் ஆகணும் இதை.
இதை கொண்டு போய் ரிட்டர்னும் கொடுக்க முடியாது, அதனால தயவு செய்து வாங்கிரு. லூசு மேலே பேசாத, தயவு செய்து இதை கொண்டு போ, நான் வாங்கவே மாட்டேன். உன்னை யார் இதெல்லாம் வாங்க சொன்னது? இதை நான் எப்படி வீட்டுக்கு கொண்டு போவேன்? எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சிலாம் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? என்னை மாட்டி விடுறதுக்குன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியோ? தயவு செய்து இதை கொண்டு போயிருப்பதுக்க, தயவு செய்து இப்படி, எனக்கு இது வேண்டாம். என்ன சந்தியா, நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசுறேன். இதெல்லாம் சந்தியா பார்த்துட்டு இருந்தா பிடிச்சிருந்தது போல, அதனால நான் வாங்கி கொடுத்தேன். நீங்க வேணா அப்புறம் காசு தாங்கன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வேணா நான் வாங்க மாட்டேன் இந்த காசை. லூசு மாதிரி பேசாத, இந்த பிடி எனக்கு வேண்டாம். எம்மா என்னன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த விஷயம் மட்டும் சோனிக்கு தெரிஞ்சாலே போதும், அவ்வளவுதான். தைய தக்கான குதிக்க ஆரம்பிச்சானா மாட்டி விட்டுருவாள்ல இது அம்மா கிட்ட. இப்ப என்ன பண்றது? நல்ல வேலை இன்னும் சோனி கடையில இருந்து இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ள சந்தியா அந்த இதை திருப்பி கொடுத்துட்டான்னா தப்பிச்சா, இல்லன்னா மாட்டிக்கிடுவா. ப்ளீஸ் சரண், விளாடாத, பிடி இதை. நான் உங்ககிட்ட இதை கேட்டேன், எதுக்கு இப்படி பண்ணுறேன்? நான் எத்தனை முறை சொன்னேன் வாங்கிட்டு வராத, எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்னேன், கேட்கவே மாட்டியோ? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ என்னைய வீட்டில் மாட்டி விடணும்னு பிளான் பண்ணிட்டா தானே? சந்தியா அப்படி இல்லை சந்தியா, எனக்கு ஏதாவது உனக்கு வாங்கி தரணும்னு ஆசை, அதனாலதான் அந்த ட்ரெஸ் வேற நீ ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அதனாலதான் வாங்கினேன். போ, எனக்கு வேண்டாம். இதை நீ உங்கள் தங்கச்சி கூட இல்லைன்னா உங்கள் அத்தை பொண்ணு கூட, எனக்கு இது வேண்டாம். வேணண்டா 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 வேணண்டா, நாளை நம்பி வாழ வேணண்டா. ஏ ஃப்ரீயா ஓடு ஃப்ரீயா ஓடு ஃப்ரீயா ஓடு மம்மே, லைஃபுக்கு இல்லை வாரண்டி. சொன்ன கேளு சரண், என்னை டென்ஷன் பண்ணாத, தயவு செய்து இதை பிடி. எங்கள் தங்கச்சி பார்த்தானா அவ்வளோதான், நான் செத்தேன். ஐயோ, இன்னும் இந்த ரெண்டு பைத்தியங்களும் ஆடிக்கிட்டு தான் இருக்கா. இது வந்துருச்சுங்களே. ப்ளீஸ் சந்தியா. இதை நான் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை சரண், நீயே வச்சுக்க. நீ உங்கள் அத்தை பொண்ணு கொடுத்தாலும் சரி, உங்கள் தங்கச்சி கொடுத்தாலும் சரி. சந்தியா, இங்க பாரு உங்க தங்கச்சி வந்துட்டா. ஐயோ, அவ வேற வந்துட்டாளா? செத்தேன். நல்ல வேளை அவ பார்க்கல, அங்க ஆடிக்கிட்டு தான் இருக்கா சின்ன பொண்ணு அவளும். அதனால சீக்கிரமா உங்களை அனுப்பி விடு. இல்லை தயவு செய்து சரண் போல, இதை வச்சுக்கிட்டு நின்னா எங்கள் தங்கச்சி மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டானா கண்டுபிடிச்சிருவா. இந்த ட்ரெஸ் தானே நீ வாங்கின, பார்த்துட்டு இருந்த வாங்கணுன்னு அப்படின்னு சொல்லி. இங்க பாரு சந்தியா, நான் யாருக்கும் பயப்படலாம் மாட்டேன். ஆனா நீ ரொம்ப பயப்படுறதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இந்த கிஃப்ட் உங்கையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா இப்ப தரலனாலும் எப்பனாலும் இதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். இது நான் உனக்காக வாங்கினது, யாருக்கும் தரமாட்டேன். சரி, தயவு செய்து இப்போ இடத்த காலி பண்ணு ப்ளீஸ். சரி போறேன். பாவம் சரண். ஆமாப்பா சந்தியா, எனக்கே கஷ்டமா இருக்கு. எவ பூமாரி, எங்க சோனிக்கிட்ட எதுவும் சொல்லிடாதவ ப்ளீஸ். சரி சந்தியா, நான் சொல்ல மாட்டேன். எனக்கே தெரியாதவ இவன் இப்படி வாங்கிட்டு வருவான்னு. ஏன்னு தெரியல, திடீர்னு லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி விடு, நீ ஆசையா பார்த்துட்டு நின்னல அதுல அந்த பொம்மை ட்ரெஸ், அதான் சரி உனக்கு பிடிச்சிருக்கு போலன்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. உன் மேல பாசத்துல தானே வாங்கிட்டு வராங்க, ஆனா நீ தான் கோவமா நடந்துக்கிட்ட. வேற என்ன பண்ண சொல்ற பூமாரி? நான் அதை எப்படி வாங்கிட்டு போவேன்னு சொல்லு நீயே. சோனி பார்த்தா அவ்வளோதான், நான் மாட்டிக்கிடுவேன். அங்கே பெரிய பொண்ணத்தை அப்புறம் எங்கள் அம்மா எல்லாம் இருக்காங்க. எல்லாம் என்னன்னு கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நம்மளாம் அங்கே வாங்க முடியுமா சொல்லு இந்த பொருளெல்லாம்? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அவன் எதுக்கு உனக்கு வாங்கி தரேன்னு கேட்பாங்க கண்டிப்பா. அதனால தான் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் நான் நீயே வச்சுக்க, உங்கள் தங்கச்சிக்கு இல்லை அத்தை பொண்ணுக்கு கொடுன்னு சொல்லிட்டேன். நான் செஞ்சது தப்பா பூமாரி? இல்ல, ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இல்ல, ஆனா எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏ ஒன்னே, ஏ ரெண்டே, ஏ மூணே. அடே பைத்தியங்களா, இன்னும் உங்க டான்ஸ் அலப்பற முடியலையாக்கா? எங்களெல்லாம் விட்டா நாள் முழுக்க ஆடுவோம். இந்த பில்டிங் தாங்காதேன்னு தான் இப்போ நிப்பாட்டிட்டோம். ஆமா, இல்லைன்னா எங்க டான்ஸை பார்த்து இங்க க்ரௌடே நிரம்பி வலிஞ்சிருக்கோம் தெரியுமா? இவ வேற சும்மா சும்மா சிரிப்பு காட்டிக்கிட்டு இருப்பா. சரி, நெக்ஸ்ட் என்ன பிளான்? அதான் உன் ஃப்ரெண்டு அந்த சஞ்சனா எல்லாம் அந்த டாய் ஷாப்ல நிக்குதுங்க, நம்ம அங்க போவோமா? டாய் ஷாப் ஓகே, அது என்ன என் ஃப்ரெண்டு? உங்க ரெண்டு பேருக்கும் தானே ஒரே போட்டியா இருக்கு. எங்க ரெண்டு பேருக்கு என்ன போட்டி? இல்ல அந்த சண்டையை சொன்னேன். அதெல்லாம் ஒரு ஆளு 5 ரூபா தாளுன்னு அதெல்லாம் போய் என் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க பேரு. சரி, என்ன இப்போ பொம்மை ஷாப்புக்கு போனவள தானே, அவங்க போயிடுவோம். எதை வேண்டாம் ஜோனி? ஏன்பா சந்தியா வேண்டாங்க? நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம பாட்டுக்கு அதுவே ஒரு பக்கம் நினைச்சுன்னா நம்ம வேற பக்கமா போவோம். நம்ம தேவையில்லாம அதுவே இருக்க இடத்துக்கு போனோன்னா வேற அதுவே கிண்டல் தான் பண்ணோம், வேற நமக்கு கோவம் வரும். தேவையா இதெல்லாம்? எல்லாம் ஒரு ஆர்வம் தான், என்ன வாங்கியாவே என்ன பண்ணியாவேன்னு பார்க்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. வாங்க, அம்மா எல்லாம் அங்கே சாப்பிட்ற இடத்துக்கு போயிருந்தாவில, நம்மளும் வேணா அங்கே போவோம். சாப்பிடலாம், பொறுமையாக சாப்பிடலாம். எங்கே போயிட போகுது சாப்பாடு? ஆமாம், அந்த பையன் எதுவும் கேட்டுட்டு வந்தானா படம் பார்க்குறதுக்கு அம்மக்கிட்ட? தெரியலையே, நான் கேட்கலையே அவங்கிட்ட. இந்த கிரிக்கி தேவையில்லாமல் அந்த பையன்கிட்ட பேசுவா. அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் கேட்காண்டா பேசாண்டா. அந்த பையனுக்கு ஃபோனை பண்ணி கேளுவே, படத்துக்கு எதுவும் பர்மிஷன் வாங்கினானா என்னென்னு. போகலாம், நல்லா ஜாலியாக இருக்கும்.
போ, நான் கேட்கல, நீ வேணா ஃபோன் பண்ணி கேளு. ஆமா, நான் தானே அந்த பையன் நம்பரை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியும். மூஞ்ச மாதிரி நீ தானே நம்பர் வச்சிருப்ப, போட்டு பேசு. இப்போ சோனி நீயா ஃபோன் பண்ண சொல்றது? அதிசயமா இருக்க. ஐயா ரொம்ப மினுக்காத. எடு ஃபோன் எடுத்து ஃபோனை பண்ணி எங்க இருக்க என்னன்னு கேளு. அம்மா கிட்ட இல்ல அத்தை கிட்ட பர்மிஷன் கேட்டானா என்னன்னு கேளு முத. எனக்கு தெரிஞ்ச அவன் கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கேன். கேட்டிருந்தா அவனே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான்ல. நீ முத ஃபோன் பண்ணி கேளுன்னு சொன்னேன். சரி இரு, ஃபோன் பண்ணி பார்க்கேன். இந்த ஷாப்ல தானே நிக்கிறேன்னு சொன்னா சஞ்சனா. அட டாய்ஸ் எல்லாம் செம கியூட்டா இருக்கு. இதுலயும் ஒரு டாயை சந்தியாவுக்கு வாங்கி வச்சிருவோமா? ஆமா, கேர்ள்ஸுக்கெல்லாம் டெடி பியர் தானே ரொம்ப பிடிக்கும். டெடி பியர் வாங்கிடுவோமா பேசாட்டிக்கு? அச்சோ, எல்லாம் பெரிய பெரிய டெடி பியரா இருக்கு. இதை வாங்கினோம்னா கண்டிப்பா மாட்டிக்கிடுவோம், வேலைக்கு ஆகாது. வேற ஏதாவது சின்ன டாய்ஸா வாங்குவோம். இந்த பக்கம் நிறைய குட்டி குட்டி டாய்ஸா இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். எனக்கு சந்தியாவுக்கு இதெல்லாம் வாங்கி தரணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவ தான் வாங்க மாட்டேங்கிறா. ஆனா எப்படியாவது இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் அவகிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன். அது என்னோட பொறுப்பு. அட இந்த ரெண்டும் செம கியூட்டா இருக்கே. இந்த டாய் சஞ்சனா கூட ஒன்று வச்சிருக்காளே வீட்டுல. அவகிட்ட ரெட் டாய் இருக்கு. நம்ம ப்ளூ டாய் வாங்குவோம் போ. இது எல்லாம் செம கியூட்டா இருக்கு சந்தியா மாதிரியே. அப்புறம் வேற என்ன வாங்கலாம்? அந்த மிக்கி மவுஸ் கூட செம்மையா இருக்கு. மிக்கி குட்டி, வாவ், செம்ம சாஃப்டா இருக்கு. சரி, இந்த ரெண்டு டாயும் சந்தியாவுக்கு வாங்கி இதே பேக்ல போட்டு வச்சிடலாம். கியூட், என்ன அழகா இருக்கு. சஞ்சனா அங்க பாரு, யூனிகார்ன் டாய் இருக்கு பாரு. எங்க சரண்யா, யூனிகார்ன் ஹார்ஸா? ஆமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா பிடிக்கும் தான். இதெல்லாம் வாங்கணும்னா என்கிட்ட காசு வேணுமே. என்கிட்ட காசெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஏதாவது வாங்கணும்னா நீ தான் வாங்கி தரணும் எனக்கு. என்கிட்டயும் காசு கம்மியா இருக்குடி. இனிமே வாங்கணும்னா அம்மா கிட்ட தான் போய் காசு வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா அப்பாவுக்கு கால் பண்ணி தான் ஃபோன்ல போட்டு விடுங்கப்பான்னு சொல்லணும். சரி அப்ப வேண்டாம். ஏற்கனவே எனக்கு வீட்டில் நிறைய டாய்ஸ் எல்லாம் கிடக்கு. வேற இதுக்கு மேலேயும் வாங்கணும்னா சத்தம் போடுவாங்க. ஆமா, அதான் நான் எதுவும் வாங்கல, சும்மா பார்த்துட்டு இருந்தேன். சரி, சரணத்தை ஃபோன் பண்ணாங்களா? இப்போ என்ன சொன்னாங்க? அவன் எங்க நிக்கான்னு கேட்டா அங்க டாய்ஸ் கடையில நிக்கனே. சரி, நான் இப்போ வாரேன்னு சொன்னா என்னன்னு தெரியல. உங்க அண்ணன் காசு வச்சிருப்பாங்களா, இல்லைன்னா அவங்க கிட்ட வாங்கி கேளு ஏதாவது. இல்ல எதுவும் வேண்டாம். சஞ்சனா, சொல்லல சரண், என்ன? சஞ்சனா ப்ளீஸ் சஞ்சனா, இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீ பத்திரமா வச்சுக்கிடுவியா? அண்ணன் ஊர்ல போய் வாங்கிக்கிடுறேன். என்ன? ஐ டாய்ஸ் எங்களுக்கா? அட இது உனக்குலாம் இல்ல, இது எனக்கு. என்னது உனக்கா? ஆமா எனக்கு தான். இதை பத்திரமா வச்சுக்க, நான் அப்புறம் அண்ணன் வாங்கிக்கிடுறேன். என்ன இப்ப இதை தூக்கிட்டு என்னால அடைய இயலாது, அதனாலதான் உங்ககிட்ட தரேன். என்னது இந்த டாய் உனக்கா? ஆமா, இந்த பேக்லாம் திறந்து பார்க்காத. அதுல அண்ணன் கொஞ்சம் இன்னர்ஸ் ஷார்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதனால இதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோ. ஓபன் பண்ணி எதையும் பார்க்காத. சரி கொண்டா. ஆனா நீ டாய்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டியே, உனக்கு பிடிக்காதே. அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த அப்படி சரி சஞ்சனா, நீங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நீங்க அங்க வந்துருங்க பத்திரமா. மேல ஃபுட் கோர்ட்ல தான் அத்தை இருக்காங்க, தெரியும்ல? தெரியும். அங்க வந்துருங்க. என்ன, நான் அண்ணனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. என்னாச்சு? சந்தியா ஃபோன் பண்றா. என்னாச்சு இவனுக்கு திடீர்னு டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வரான்? யாருக்கா இருக்கும்? அதான் சொன்னாங்கல்ல அவங்களுக்குன்னு. லூசு, அவன் இந்த மாதிரிலாம் வச்சு விளையாட மாட்டான். அவன் என்ன குழந்தையா? நம்மளுக்காவது இந்த டாய்ஸ்லாம் பிடிக்கும், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன் டாயே போட்டு அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிட்டு அடப்பான். அப்போ உங்க அண்ணன் இந்த பொம்மையும் மூஞ்சி முகரையெல்லாம் உடைக்கணும்னு சொல்லி வாங்கி வச்சிருப்பாரா இருக்கும். நீ வேற சும்மா இரு. அப்படியெல்லாம் அவன் லேஸ்ல வாங்க மாட்டான். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஒருவேளை சரணத்தை எனக்காக தான் வாங்கி வச்சிருக்காங்களோ, சர்ப்ரைஸா தரலான்னு. ஓ அப்படி போகுதா கதை? இருக்கும். நான் சும்மா சொன்னேன். சரி வா போலாம். இன்னும் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போலாம். சரி அப்ப வா. சொல்லு சந்தியா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஹலோ ஹலோ ஹலோ, எனக்கு கேக்குது சந்தியா, சொல்லு. ஹலோ. இப்ப சந்தியா டவர் கிடைக்கலையா இருக்கும், அதான் கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி போய் பேசப்போ. ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். ஒன்னும் கேட்க மாட்டேங்கி பத்துக்க. நமக்கு நல்லா தானே கேக்கு. அவளுக்கு ஒருவேளை நம்ம பேசுறது கேட்கலையோ? போ போய் தள்ளி போய் பேசு. சரி. அப்படியே சீன் போடுவா. ஹலோ சரண், கேக்குதா? எப்ப சின்ன பொண்ணு, நீ பியாய் படனா பயப்படுவல்ல கொஞ்சம்? ஆமா, கொஞ்சம் பயமா தான் இருக்கும். எனக்கு நல்லா கேக்குது சந்தியா, சொல்லு. எனக்கும் கேக்குது சரண். சொல்லு சந்தியா, என்ன விஷயம்? இல்ல, எங்க சோனி தான் உனக்கு ஃபோன் பண்ண சொன்னா. உங்க தங்கச்சியா? எதுக்கு? இல்ல, நீ அப்பயே படத்துக்கு போலாமான்னு என்கிட்ட வந்து கேட்டல. அதை நான் அவகிட்ட சொன்னேன். அதான் அவ அப்போ போவோன்னு சொன்னா. அரண்மனை போறனா அவளுக்கு பியாய் படம்னா ரொம்ப பிடிக்குமா. அதான் சரி போவோன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. நான் அதான் அம்மா கிட்ட இல்லை அத்தை கிட்ட பர்மிஷன் கேட்க சொல்லியிருந்தோம்ல. கேட்டியா என்னன்னு சொல்லி கேட்க சொன்னான். நீ எப்படியும் கேட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அவள் ஃபோன் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா. அதான் ஃபோன் பண்ணேன். அங்கே அவிய கூட வச்சு உன்ட்ட பேச ஒரு மாதிரி இருந்து, அதான் அங்கே தள்ளி வந்து கேட்காத மாதிரி அலோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். நீ போய் கேட்டுட்டு வரியா எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அத்தைக்கிட்டலாம்? எங்களுக்கும் படத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஓ அப்படியா விஷயம்? சரி கேட்டுட்டா போச்சு. அப்படியா? கண்டிப்பா உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? ஐ தேங்க்ஸ்ல சரண். லூசு, தேங்க்ஸ்லாம் சொல்லாத. சரி அப்போ சாரி. சாரியா? சாரி எதுக்கு? இல்லை, உங்ககிட்ட கோவமாக கத்திட்டேன்ல. நீ வாங்கிட்டு வந்த பொருளை கூட வாங்காமல் திருப்பி தந்து, அதுக்கு தான். சரி பரவாயில்ல, இருக்கட்டும்.
நான் தான் ஆர்வ கோளாறுல உனக்கு வாங்கி தரணுன்ற ஆசையில வாங்கிட்டு வந்துட்டேன், உன்னை பத்தி யோசிக்காம. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது உனக்கு நான் வாங்கிட்டு வந்தது கோவமா தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத. தேங்க்ஸ்ல சரண், நீ என்னைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அதனால நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரி சந்தியா. சேச்சா பரவாயில்ல, இருக்கட்டும். நீ உங்க தங்கச்சிக்கு இல்லை உங்க அத்தை பொண்ணுக்கு கொடுத்துரு என்ன. இங்க பாரு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிட்டேன். சரி, அந்த கதையை விடு. நீ இந்த படம் பார்க்கறதுக்கு மட்டும் கேட்டு சொல்லல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, கேட்கறேன், கெஞ்சாத. நம்ம கிட்ட முறையா சந்தியா ஒன்று கேட்டிருக்கா, எப்படியாயினும் பர்மிஷன் வாங்கிடணும் இந்த அரண்மனை 4 படத்துக்கு போறதுக்கு. எப்பா எப்படியோ சரண் நம்மள புரிஞ்சுக்கிட்டான். நான் கூட எங்க வருத்தப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு ஏதோ இருப்பானோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, புரிஞ்சுக்கிட்டான். இப்ப என்ன சந்தியா, அந்த பையன் கேட்டானாமா? இல்ல, இப்பதான் கேட்கறதுக்கு போறானா. சரி சரி. சே போச்சா, அநியாயமா இப்படி போனை தண்ணிக்குள்ள போட்டுட்டேனே. போனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுனா அது வேலை செய்யும்னு பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு அவளையே. அப்படியே ஆஃப் ஆகி போச்சே, அவ்வளோதானோ, மண்ணா போச்சே போனு வேற 10-11 ரூபா கொடுத்து வாங்கினேனே, நல்ல போனுன்னு. இப்போ என்ன பண்ணுறது? அச்சச்சோ, லட்சுமி வேற ஆர்த்தர் அவசரத்துக்கு ஃபோன் பண்ணான்னா போனு வேற வந்து துளையாத அந்த நேரத்தில். அவள் வேற கோவப்படுவாள், நம்ம என்னமோ போனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு நினச்சி. அவளுக்கு வேற விஷயத்தை தெரியப்படுத்தணுமே. செப்பா, அடிக்க வெயிலுக்கு மண்டெல்லாம் நல்லா சூடாகி போயிருதம்மா. துணிமணியெல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சும் போல இருக்கு. செப்பா, மூஞ்ச கழுவுனதுக்கு அப்புறம் தான் கண்ணு தெளிவா தெரியுது. இனிமே போய் நேரா கஞ்ச குடிச்சிட்டு தான் வேற வேலை. அதுக்கு முன்னாடி எந்த வேலையும் இனிமே செய்ய முடியாது. அதிகாரம் அங்க வெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது, அது தண்டபாணி கணங்கள்லாம் இருக்கு. இதை வேற சாயங்காலம் கொண்டு போய் இனிமேல் உடங்குடியில சர்வீஸ் பண்ண கொடுக்கணுமா? இனிமேல் இதுக்கு எவ்வளவு கேட்பானோ தெரியல. என்ன தண்டபாணி என்ன? யார் அது நம்மளை கூப்பிடியது? சின்னத்திரையா? என்ன சின்னத்திரை? ஆமா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய வெயிலுக்குள்ள? நடு வெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கியது, ஏதோ மண்டக்கு இருக்கு, ஏதோ பிடிச்சி போச்சாவும் இருக்கு. அட நீ வேற சும்மா இருல சின்னத்திரை, வெறுப்பேத்தாத. நானே போன தண்ணிக்குள்ள போட்டுட்டேனு மூச்சு முட்டி போய் இருக்கேன். இனிமே இதை சரி பண்ண கொடுத்தா எத்தனை ஆயிரம் கேட்பானோ கடைக்காரன். இனிமே தூக்கி போட்டுட்டு வேற போனா வாங்கலாமா இல்லைன்னா வேற சர்வீஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயே, போன தண்ணிக்குள்ளேயா போட்டிய? எப்படி? இல்ல நீங்க வா, அங்க நின்னே கதை கேட்பான். எனக்கு அந்த பக்கம் திரும்பி பேச ஆகல, கழுத்து வலிக்கு. நீங்க வரதா இருந்தா வா, இல்லாட்டினா போய் வேலையை பாரு போல. சரி சரி, கோவப்படாதீங்க, அந்த வாரேன். வா வா. மனுஷன் இருக்க நிலைமை தெரியாம சுவாதிக்கான். சரி, ஒரு டன் அண்ணனை பார்த்துட்டு வந்துருவோம். என்னன்னு துவாருக்கு கஞ்சி கிஞ்சி எதுவும் கொண்டு வந்தாரா இல்லையான்னு வேற தெரியல. இந்த மனுஷன் வேலைன்னு கிடப்பாரு, தோட்டத்திலேயே தான் கிடக்காரா இல்ல வீடு போனாரான்னு தெரியலையே. நேத்தம் கொண்டாட்டி ஊர்ல இல்லைன்னா இந்த ஆளுக்கு கொண்டாட்டமா தான் இருக்கு. நம்ம தான் கிடந்து திண்டாடியும். கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா போன்னு விழுந்திருக்காது. என்ன தண்டை பண்ணினே, கையில காசு நடமாட்டம் அதிகமா இருக்கோ? போன தண்ணிக்குள்ள போட்டுட்டு புதுசா போன் வாங்கி கிடலான்னு பாத்துட்டியாரு, அதானே? அட நீ வேற சின்னத்திர, சும்மா இரு, வெறுப்பேத்தாத. வயிற்றுச்சலா இருக்கு. ஏன் கவனமா வச்சிருக்க முடியலாக்கும் போனை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு தண்ணியில விளையாடிக்கிட்டு இருந்தியாரு? ஆமா, நான் சின்ன பிள்ளைல போனை வச்சுக்கிட்டு தண்ணியில விளையாடியேன். நீ வேறல, சும்மா இரு. நான் போனை எதிர்ச்சியா எடுத்தேன், எங்க அக்காவுக்கு போன் பண்ணலாமேன்னு. அது தவறுதெல்லாம் கை தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. தண்ணிக்கிட்ட வச்சு நான் போனை எடுக்க மாட்டேனே. நான் தண்ணி வைக்கும் போது சட்டப்பையில கூட போட்டுக்க மாட்டேன், நேரா டவுசருக்குள்ள தான் போட்டு வச்சுக்கிட்டது நல்லா பத்திரமா. ஏன்னா போன் வந்தா கூட தண்ணி வச்சிருக்கும் போது அங்கே எடுக்க மாட்டேன், தூரமா வந்து தான் போன் எடுத்து அட்டன் பண்ணி யார் என்னன்னு பார்ப்பேன். அங்கே தண்ணிக்கிட்ட வச்சு எடுக்க மாட்டேனே. வேற மறுபடியும் தவறுதெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னு வை, வேற நம்ம அதை போட்டு செலவு பண்ணிட்டு இடக்க இயலாது. அதுக்கு பயந்து நான் நல்லா பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள இந்த டவுசருக்குள்ள வச்சுக்கிடுவேன். நானே எப்பயும் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள தான் வச்சிருப்பேன். இன்னைக்கு அப்படிதான் வச்சிருந்தேன். எங்க அக்காவுக்கு போன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அப்படியே பண்ணாலும் அவ எடுக்கவும் உண்டுங்க. சரி, இந்த லீவில் பிள்ளைகளும் வீட்டில் கிடக்குமா இருக்கும் எப்படியும். நானும் பிள்ளைகளெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. சரி, அதான் பார்க்கலாமே. பிள்ளைகள் ஒரு பையனும் ஒரு பொண்ணு வேற பார்த்துக்க. நான் 2 பிள்ளைகளையும் பார்க்கல. ஒரு மாமங்காரனா இருந்துக்கிட்டு அதுபோல் பார்க்க போக முடியலனாலும் சரி விசாரிக்காது செய்யலாமேன்னு நினச்சிக்கிட்டு தான் போனை பண்ணலான்னு பார்த்தேன். கடைசியில் போனு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. லீவு நாள் பற்றியா பிள்ளைகள் வீட்டில் கிடக்கும். சரி, நம்ம வீட்லேயும் இங்கே லட்சுமி இல்லை, பிள்ளைகள் யாருமே இல்லை. சரி, தோட்டத்துக்குனாலும் வர சொல்லி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். அவள் கொஞ்சம் இந்த தேங்காய் மாங்கான்னு எல்லாத்துக்கும் விருப்பப்படுவா. இங்கே கிழங்குலாம் வேற. இது நமக்கு இனிமேல் கிழங்கு கடைசி கிழங்கு பற்றியா எல்லாம் பீலி கிளிலாம் முளைச்சி வீணாகி போயிடும். சரி, அதான் கிழங்கு பிடுங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் அவளுக்கு. அவளை போன் எடுக்கவே மாட்டேன்ட்டா. சரி, இப்போ பண்ணி பார்க்கலாமேன்னு மறுபடியும் எடுத்தேன். போன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஏன் பேசாண்டியலோ? ஆமாம், உங்களுக்கு இந்த கதை தெரியாதுல்ல என்ன? இல்ல தெரியும், எங்க வீட்டம்மா சொல்லியிருக்காவ. சொல்லிட்டாவளா? நம்ம கதை அவ்வளோருக்கும் தெரியும் போல இருக்கு. சரி விடுங்க, அது ஒரு ஏதோ கெட்ட நேரம். அந்த நேரத்தில் நான் அப்படியே திரிஞ்சிட்டேன். இப்போ பழையபடி பிள்ளைகளோட இப்போ நல்லா தானே இருக்கும்.
ஆமா ஆமா, நடந்து முடிச்சுக்காத என்னத்துக்கு. சரி, இருந்தாலும் இப்ப உங்க அக்காட்ட வீட்டுக்கு கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட்டதுக்கப்புறம் லட்சுமி அக்காவையும் பேச சொல்ல வேண்டியதானே? எங்க லட்சுமிக்கும் கோவம் குறையாண்டேங்கி, எங்க அக்காவுக்கும் கோவம் குறையாண்டேங்கி. நான் எங்க அக்காட்ட பேசினா வேற லட்சுமி கோவப்படுவா. சரி, அதனால நான் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் பேசிதானே ஆகணும். பிள்ளைகளும் நல்லது கெட்டதுக்கு வர போக இருந்தா தானே முடியும். ஆமா, அந்த நேரத்துல எப்படியும் பேசிதான் ஆகணும். அதுக்கு முன்னாடி எப்படியும் லட்சுமியும் அவளையும் பேச வச்சிடணும், எந்த அக்காவையும். சரிதான் சரிதான். பார்ப்போம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கூடி வரணும்ல, அப்பதானே எல்லாம் நடக்கும். அது சரிதான். சரி, கஞ்சி கிஞ்சி எதுவும் கொண்டு வந்தீங்களா? சோறு ஆக்குனீங்களா? என்ன ஏது? ஆமா, சோறு பொங்கி காலையிலேயே பருப்பு கறி ஆக்கி கொண்டு வந்துட்டே பத்துக்க. பாட்டா, காலையில எந்திரிச்சு சமைச்சிட்டீங்களாக்கும்? ஆமா, விடியாலமே முழிப்பு தட்டிடுச்சு. அதுக்கப்புறம் தூக்கமும் வரல. அந்தால அடுப்புல கொஞ்சம் அரிசியை போட்டு விட்டா உலையில கொதிச்சுட்டு அடக்கும். அந்தால ஒரு பக்கம் பருப்பையும் போட்டு விட்டு அந்தால கடைஞ்சி தாளிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நீ ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தியா இல்லையா? வேணா நான் சாப்பாடு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. நான் என்கிட்ட அரிசி நல்லா நிறைய போட்டு வச்சிருந்தேன். கஞ்சி கிடந்தா நாளைக்கு குடிச்சுக்கலான்னு. இந்த வெயிலுக்கு கஞ்சி தான் நல்லா இருக்கு நமக்கு. அதனால போட்டு ஒரு வாளியில வெங்காயம், தயிர் எல்லாம் போட்டு மிளகானு எல்லாம் பச்சை மிளகானு வெட்டி போட்டு எல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்கேன். இனிமேதான் குடிக்கணும். பரவாயில்லையே, தோட்டத்துல அடிக்க இந்த வெயிலுக்கு நல்ல இதமா இருக்கும் கஞ்சி. ஆமா, காலையிலயும் நான் கஞ்சி எதுவும் குடிக்கல. அதான் வயிறு பசிச்சுட்டு. இதுக்கு மேலெல்லாம் நம்ம தண்ணி பசிட்டு நிக்க வேலை முடியாது. அதனாலதான் சரி கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம்னு வந்தேன். சரி, வாரியில சாப்பிடுவோம். கஞ்சி குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம், வாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ போய் சாப்பிடு, நான் அப்புறம் வாரேன். எனக்கு பசிக்கல பத்துக்க. நான் காலையில கொஞ்சம் கஞ்சி கிடந்தது நான் குடிச்சிட்டு தான் வேற இந்த சோறையும் ஆக்கிக்கிட்டு வந்தேன். அதனால எனக்கு இப்ப பசிக்கல, நீ போய் சாப்பிடு. சரி, அப்ப மதியம் சாப்பிடும் போது நான் வாரேன், சேர்ந்து சாப்பிடுவோம் என்ன? சரி சின்னதுரை, சாயங்காலம் உடம்புடிக்கு போவியோ? எனக்கு அங்க இன்னைக்கு போக வேண்டிய வேலை இல்லைன்னே. என்ன விஷயம்? இல்ல, இனிமே இந்த போன வேற வேலை பார்க்கணும்ல. உனக்கு எதுவும் வேலை பார்க்க கடை எதுவும் தெரியுமா என்னன்னு கேட்கலான்னு தான். ஆமா, என் மோவனுக்கு ஒருக்கா போன உடச்சுட்டான்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ண ஒரு கடையில கொடுத்தேன். வேணா அந்த கடையில கொடுப்ப வாரியெல்லாம் வேணா, நானும் வாரேன். வேணா உடம்புடிக்கு சாயங்காலம். சரி, அப்போ போவோம் என்ன? சரிண்ணே. சரி, போய் எனக்கு வயிற்று பசிக்கு தினம் போய் கஞ்ச குடிக்கேன். சரி, போ போ. இல்லை சின்னத்துரை, உன் வீட்டம்மா ஃபோன் பண்ணா என் ஃபோன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லு. லட்சுமி கிட்ட சொல்லு. ஃபோனு வேலை செய்யாமல் கிடக்குதான் அந்த தண்ணியில் விழுந்துன்னு. அப்போதான் லட்சுமி வேற என் மேலே கோவப்படாமல் இருப்பா. சரிண்ணே, சொல்லிடுறேன். இதுக்கு எத்தனாயிரம் ஆகுமோ? அறிவு கெட்டவள, அது அங்கே உட்கார்ந்து தின்னுட்டு தான் வாயா. நாங்க தான் இருக்கோன்னு சொல்லியோம்ல. கேட்காம போவோம்னு வரக்காளுவே அதை தின்னுக்கிட்டே வராளாம். சத்தம் போட போறாவளா? சத்தம் போட்டு நாங்கள் வாங்கிக்கிட்டியோம். நீங்கள் எங்கள் கூட உள்ளே கலந்து வாங்க. ஓரமாக எங்கேயும் போய் நிற்காதீங்க. குப்பை டப்பாவை யார் கொண்டுங்க வழியில் வச்சதுன்னு தூக்கி கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுற போறாவ உங்களையே. பியாதியில வைவா கிட்ட ஒன்றும் சொல்ல ஆகாது. எக்க விடுங்க, அவிய ரெண்டு பேரும் யாராவது சத்தம் போட்டாதான் திருந்துவாவ. நம்ம சொன்னாலும் கேட்காண்டாவ. விடுங்க, என்னனையும் போட்டோம். அட, என்ன லட்சி இப்படி சொல்லிட்டியே? இப்போ என்னன்னா இதை இங்கேயே தின்னு தீக்கணும், அவ்வளவுதானே? இருங்க, தின்னுடுறேன். எப்படிதான் இந்த காஞ்ச ரொட்டியை திங்காலுவளோ தெரியலம்மா. வரட்டி இணங்கா இருக்கு. இதை கடிச்சு சாப்பிடுறதுக்குள்ள பல்லு இல்லைலாம் வலிச்சு போச்சு. இருக்க 4 பல்லும் கொட்டிரும் போல. நம்மெல்லாம் சாப்பிட்டாச்சு, இந்த பிள்ளைகளுவே சாப்பிட வரலையே. நேரா மதியத்துக்கு சாப்பாடா சாப்பிட்டுக்கிடலாம் நினைச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட வராம இருக்கும் நினைக்கிற இந்த பிள்ளைகள். ஓ, இன்னும் மதிய சாப்பாடு வேற இருக்கா? எனக்கு இப்பயே வயிறு தும்முன்னு ஆயிடுச்சுப்பா. இதுக்கு மேலலாம் எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன இப்படி சொல்லிட்டியே? இப்போ ஸ்நாக்ஸும் ஜூஸும் தானே குடிச்சிருக்கியே. அப்படியே சுற்றி வந்தால் கொஞ்சம் நேரத்தில் செரிச்சிடும் இது. அதுக்கப்புறம் மதியம் இன்னொரு ஹோட்டல் இருக்குல்ல அங்கனைக்கில, அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம் ஊருக்கு. ஐயே, எனக்குலாம் இனிமே எதுவும் வேண்டாம்ப்பா. ஆமாக்கோ, எங்களுக்குலாம் வயிறு நல்லா தும்முன்னு ஆயிருச்சு. இனிமே இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் சாப்பாடு வயிற்றுக்கு கொடுத்தா போதும். சொல்லியா? சரண்யா, சஞ்சனா, சஞ்சலா எங்கய்யா? யாரும் சாப்பிட வந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு ஒன்றும் வேண்டாமா? இல்லத்த, நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டோம். உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கலான்னு தான் வந்தேன். என்னய்யா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லத்த, இங்க படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு புது படம். அந்த படத்துக்கு எல்லாரும் போனோங்காவ. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துருவேன். இல்ல, அந்த படத்துக்குலாம் பெயராத. நல்லாவே இல்லையா? 1-2 பேர் எல்லாம் சொல்லிட்டு போனா வேணா பார்த்தேன். என்ன படம்க்கோ? அதான் விஷால் படம். ஐயோ, அது இல்லக்கா, இது பிஐ படம். அரண்மனை 4 வந்திருக்கலா, அந்த படத்துக்கு எல்லாம் போலாங்க அங்க. ஐ, அரண்மனை வந்துருச்சா? ஆமா, ரிலீஸ் ஆயிருச்சு 3ஆம் தேதியே. ஐ, அப்ப டிக்கெட் கிடைச்சா போலாமே. ஆமாம், பிஐ படம் தியேட்டரில் பார்க்க நல்லா தான் இருக்கும். இல்லை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவியெல்லாம் சீக்கிரமாக கிளம்புனாங்காவ. அப்புறம் நேரங்கிற ஆகி போச்சுன்னு வைக்கி, வேற அவிய ட்ரெயினை பிடிச்சிக்கிட மாட்டாவ. பார்த்துக்க. ஐயா, சாருமதி அக்கா, நாங்களாம் வரல. நீங்களுமே போயிட்டு வாங்க. பாத்தியா, அவிய வரலங்காவ பேரு. இன்னைக்கு எப்படியும் ஊருக்கு கிளம்பியே ஆகணும்க்கா. டிக்கெட்லாம் போட்டுட்டீங்களோ? இல்லை, அன்ரிசர்வ்டு தம்க்கு. அங்கே போய் தான் டிக்கெட் எடுத்து லாஸ்ட் 2 கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும்ல, அதில் தான் அடிச்சு பிடிச்சி ஏறி போனோம். ஏன்னா நாங்கள் வரும்போதே அப்படி தான் வந்தோம். ஐயோ, சந்தியா வேற ஆசைப்பட்டு கேட்டாலும் அந்த படத்தை பார்க்கணும்னு. இப்போ என்ன பண்ணி சமாளிக்க? எப்படி ஆயினும் அவ்வளோ படத்துக்கு கூட்டு போய் ஆகணுமே. அவர் என்கிட்ட கேட்டதே இந்த ஒன்று தான்.
அதை எப்படியும் செஞ்சாகணும். என்ன சொல்லி சமாளிக்க? ஏக்கோ இந்த தியேட்டர்ல படம் பார்த்தா சூப்பரா இருக்கும்க்கோ. அதுவும் பிஐ படம்லாம் பார்க்க வேற லெவல்ல இருக்கும். இதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணியேன்னு வைங்க, வந்து இவ்வளவு தூரம் சென்னை வந்து ஒரு தியேட்டர்ல படம் கூட பார்க்கல அப்படின்னு நினைச்சு நீங்க அப்புறம் ஊருக்கு போய் வருத்தப்படுவீங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் போனா போகுதுன்னு விட்டுட்டு ட்ரெயின் கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலன்னா நாளைக்கு கூட வேற இடம் பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு கூட நாளைக்கு கிளம்பிக்கிடலாம். ஏற்கனவே நீங்க டிக்கெட்லாம் தான் எடுக்கல, அப்புறம் என்ன டிக்கெட் எடுத்தாதான் வீணா போயிருமேன்னு வருத்தப்படணும். இப்பதான் டிக்கெட் எடுக்கல, அப்புறம் என்ன ஒரு நாள் தானே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தயவு செய்து இந்த படத்தை மட்டும் பாக்குறதுக்கு சரின்னு சொல்லுங்க, அப்புறம் ஊருக்கு போய் வருத்தப்படுவீக்கோ. இல்லை நீ சொல்கிறதுலாம் சரிதான், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்களெல்லாம் எத்தனை நாள்னாலும் இப்படி சுற்றிக்கிட்டு திரிவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கூட வந்திருக்க கும்பல் இருக்குது பற்றியா, இந்த கும்பலை தான் சமாளிக்க முடியல. வீட்டுக்கு போனோம், சோறு கறி ஆக்கணும், அடுப்பஞ்சட்டியை பாத்திரங்க பண்டத்தை கழுவணும், இந்த வேலையெல்லாம் செய்யாமல் போர் அடிக்குது. ஊருக்கு போகணும்னு பறந்துக்கிட்டு இருக்குதுவ, இதுவரை தான் சமாளிக்கணும். என்னக்கா இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னா அவிய சரின்னு சொல்ல போறாவ. இப்ப மட்டும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போய் அவ்வளோ இருக்கும் டிக்கெட் எடுத்துட்டு வந்துருவேன். எல்லாம் பெரிய பொண்ணு என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கியே? நீங்களும் படம் பார்க்கணும்னா பாருங்க, நான் இன்னைக்கு எப்படியும் ட்ரெயினை பிடிச்சி நான் ஊரு போய் சேர்ந்துருவேன்ப்பா, எனக்கு தெரியாது. அட லட்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. பெரிய பொண்ணு, இந்த லெச்சை எப்படி ஆயினும் கன்வின்ஸ் பண்ணா நம்ம இப்போ மணி என்ன ஒரு 11:30 போல தானே இருக்கும், 11:30 12 இருக்கும். இப்போ அட என்ன 3 மணி நேரமா? 1 மணி ஷோனா கூட 3-4 மணி. ட்ரெயின் எத்தனை மணிக்கு? ட்ரெயின் 6 மணிக்கு. அப்பனா படம் பார்த்துட்டு சீக்கிரமா போயிடலாம், ட்ரெயினை பிடிச்சிடலான்னு சொல்லி லட்சுவை சமாளி. அப்படியே ட்ரெயினை பிடிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம சமாளிச்சுக்கிடலாம். இப்போதைக்கு இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னா. வேற இந்த தம்பி சொல்ற மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் சென்னைக்கு வந்து ஒரு படம் கூட பார்க்காம ஊருக்கு போனால் நல்லா இருக்காது. அங்கே போனோன்னா நம்மளை யாரும் படத்துக்கும் கூட்டுட்டும் போக மாட்டாவ. அதான் வந்துட்டோம். இனிமே புதுசாக ஒரு இடத்துக்கு போக போகிறதில்ல. இதே பில்டிங்குள்ளே இருக்கிற ஒரு தியேட்டருக்கு தானே டிக்கெட் கிடச்சா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுவும் அரண்மனை பியாயி படம் சூப்பராக இருக்கும், இதையும் பார்த்துட்டே போயிடுவோம். இவ்வளோ ஏதோ திட்டம் ஆரம்பிச்சிட்டாலுவே லட்சுமியே. அவ்வளோ என்ன திட்டம் திட்டினாலும் ஒன்றும் வேலைக்காகாது. நான்லாம் ஊஞ்சொல்ல மாட்டேன். சரி இருங்க, லட்சுவை நான் கன்வின்ஸ் பண்ணி பார்க்கேன். என்னக்கா ஓகேவா? நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுவா? நீ போய் டிக்கெட்டு மட்டும் நீ வாங்கிட்டு வந்துரு, நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறோம். சரிக்கா டன். கிட்டே நீங்க வீலெல்லாம் கூப்பிட்டுட்டு தியேட்டர் இருக்க இடத்துக்கு வந்துருங்க, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கேன். 1 மணி ஷோக்கு என்ன இல்லை என்ன ஐயா ஊருக்கு கிளம்புனாங்கவே ஞானங்கிற ஆயிரம் போகுதுல. அதெல்லாம் அந்த பெரிய பொண்ணை தான் பாத்துக்கிட்டேன்ட்டாவ. சரிக்கே நான் போய் டிக்கெட் இருக்கான்னு போய் பாக்கேன். காசு தான் வச்சிருக்கியா கையில? காசுலாம் இருக்குதே. சரி போய் பார்த்து டிக்கெட் எடு. சரிக்கே வாரேன். லட்சு இங்கே பாருங்க, 1 மணி ஷோக்கு படம் முடிய எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். எப்படியும் நாளை 5 மணிக்கு மேலே தான் ட்ரெயின் இருக்கும் பார்த்துக்கிடுங்க, 5-6 மணின்னு நினைக்கேன். அதனால எப்படியும் நம்ம ட்ரெயினை வேகமாக போனால் கூட பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடுவோண்ணே. வேறங்க அவ்வளோதான், என்ன சுற்றி பார்த்தாச்சு, நான் வந்து சாப்பிட்டாச்சு, இனிமேல் நேராக போய் படத்தை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிட வேண்டியது தான். பெரிய பொண்ணு ஞானங்கிற ஆகி போயிட்டு அறக்க பறக்க வேற ரூமை காலி பண்ணிட்டு வேற நம்ம ட்ரெயினை பிடிக்க முடியலன்னு வையன், கஷ்டம்ல. நான் எப்படியும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பியே ஆகணும். எங்க வீட்டுக்காரு சோறு தண்ணிலாம் சாப்பிடியாரா இல்லையோ, அவரை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. ஆமா, வீட்டுல இருக்கும்போது தண்டபணி என்னன்னா காண விடுறது இல்ல, திட்டிக்கிட்டே இருக்கிறது கண்ணில் காண விடாம, இப்போ கண்ணுல பார்க்காம இருக்க முடியலன்னு முக்கால அழியுது. ஏன்னா நீ வாயை மூடலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு படம் கூட பார்க்காம போனா நல்லாவா இருக்கும்? நம்ம சென்னைக்கு ஒயாமையா பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி வர போறோம், வந்த நேரம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோன்னு இல்லை. இல்ல அந்த மனசையும் கோவப்படுவார்ல, வீடு வந்து சேரணுன்ற என்ன இல்லையான்னு. எங்க குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்கார பயமா இருக்கு. அட நீங்க வேற லட்சு, தண்டை பண்ணி என்ன குடிக்காரோ குடிக்கலையோ, நீங்க இல்லைன்னா கொஞ்ச நாள் நிம்மதியா இருப்பாரு. நீங்க அதனால தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாள் படத்தை பார்த்துட்டு பொறுமையா போலான்னு இருங்க, அது போதும். ஆமாம் லட்சு, உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, நம்ம படம் பார்க்க போயிட்டு என்ன பாடுபட்டோம். வீட்டுக்கு போய் அவ்வளோ என்னென்ன பேசினாவ நம்மளை. நம்ம இங்கே வந்த இடத்துலையாவது ஒரு படத்தை பார்த்துட்டு போவோமே. நீங்களும் இனிமேல் எப்போ தான் படத்துக்கெல்லாம் போப்பீங்க? வாங்க இன்னைக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஆமா லட்சுமி அக்கா, இவ்வளோ சொல்லியதும் சரிதான். நம்ம எப்பயும் அடுப்பஞ்சட்டியும் பானை சட்டியும் தானே கழுவிக்கிட்டு கிடக்கும் அங்கே ஊரில். இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியாக படம்லாம் பார்த்துட்டு ஜாலியாக போவோம். ஆமா லட்சுமி, என் மருமக சொல்லியதும் சரிதான். நம்ம எப்போ பார்க்க போறோம் சொல்லு? அவ்வளோ ஒன்று கூடியாச்சு லட்சுமி, இனிமே வேலைக்காவாது. நீ சொன்னா ஒன்றும் வேலைக்காவாது, நீ ஒருத்தி தான் வெளியே கிடக்கணும். அப்போ சரி, என்னமோ அவ்வளோரம் சொல்றீல்ல, சரி அப்போ போவோம். அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு நான் வரல நீ வரலன்னு அலப்பறை பண்ணிக்கிட்டு அடக்கியல. 1 மணி ஷோக்கு அரண்மனை 4 போறோம். ஐயே ட்ரெயினுக்கு பிடிக்க முடியலன்னு என்ன பண்ணுவியே? இன்னைக்கு ட்ரெயினை பிடிக்க முடியலன்னா நாளைக்கு மகாபலிபுரம் டி நகர் பஜார்னு சுற்றி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான், ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு. ஆக மொத்தத்தில் இவ்வளவுக்கு சென்னையை விட்டு ஊருக்கு வர மாசு இல்லை, அதானே?
சூப்பரா கார் ஓட்டுறீங்க. ஆமா, நான் கார் ஓட்டி ஓட்டி பழக்கம்ல, அதனால எனக்கு அது கொஞ்சம் டிரைவிங் ஈஸியா இருந்தது. இருந்தாலும் எனக்கு கால் ரொம்ப பெருசுனதான் அதுல எனக்கு ஹோல்ட் பண்ணி உட்கார முடியல. அதனாலதான் கொஞ்சம் அங்கங்க இடிச்சிட்டு இருந்தேன். ஐயா நாங்க அவ்வளோ ஒரு மேலே இடிச்சிட்டு தான் இருந்தோம். நீங்க தான் இருக்கிறதுலே ஓரளவுக்கு சூப்பரா விளையாடுனது. நீங்களும் கார் ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். உங்களுக்கு அது இல்லைன்னா தான் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். அட நாங்க இன்னும் பைக்கே பெருசா ஓட்டுனது இல்ல, சைக்கிள் தான். அதனால நமக்கு கொஞ்சம் இதெல்லாம் பயம்தான்ப்பா. அப்படியா? பைக் ஓட்டினது இல்லையா? ஓட்டுவோம், கொஞ்சம் ஓட்டுவோம். எங்க கிட்ட பைக் இல்லாததுனால மத்தவங்க கிட்ட வாங்கி தானே ஓட்டணும். அதனால ரொம்ப ஓட்டுனது இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி இருக்கேன். இனிமே காலேஜுக்கு போவோம்ல, அப்பதான் பைக் வாங்கி வீட்ல கேட்கணும். அதுக்கப்புறம் நம்ம பைக்ல தான் வீலிங் பண்றது எல்லாம் பண்றது நம்ம பைக்லயே தான் இருக்கணும். அடுத்தவன் பைக்ல வாங்கி அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. ஓ, இப்பதான் +2 முடிச்சிருக்கீங்களோ? ஆமா, காலேஜுக்கு போனதும் கண்டிப்பா பைக் தான். ஊருக்கு போனப்ப ரிசல்ட் வந்து பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்ல அடம் பிடிச்சினாலும் பைக்கை வாங்கிடுவேன். ஃபெயில் ஆனா மாடு மேய்க்க போயிருவோம். வாய் வைக்காதல கருமம் பிடிச்சவனே. இல்ல இல்ல நான் ஊருக்கா தானே சொன்னேன். எதுக்கு இத்தனை முறை அடிச்சிட்டடாக்கா? எதுவும் இந்த மாதிரி பேசினா வாயை உடைச்சிருவேன் பாத்துக்க. சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க இப்படிதான் அடிச்சுப்போம், அப்புறம் கூடிப்போம். ஆமா எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். சரி, நான் கூட பயந்துட்டேன். டேய் சஞ்சய், கொஞ்சம் வாயா. இவங்களுங்க தான் இருக்காங்களா? நல்லதா போச்சு. என்னாச்சுல மாப்ள? அதெல்லாம் ஒன்றும் ஆகல. படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுக்க போனோம். வாரியா? படத்துக்கா? நம்ம 2 பேருமா? இல்ல, நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் தான். நம்ம எல்லாரும்னா நம்ம வரும்போது, மாலுக்கு வரும்போது யாரெல்லாம் வந்தோமோ நம்ம எல்லாருமே இப்ப படத்துக்கு போறோம். ஐ ஜாலி. படத்துக்கா? என்ன படம்? அரண்மனை 4. ஏய் ஜாலி ஜாலி, பேய் படம். எல்லாம் உண்மையாவா? எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டாங்களா? எல்லாரும் வரேன்னு சொல்லியாச்சு. டிக்கெட் இருக்கான்னு தான் பார்க்கணும். வா, ஒழுங்கா நம்ம போய் சீக்கிரம் டிக்கெட் எடுக்கிற வேலையை பார்ப்போம். அட பிரதர், நாங்களும் வரோம். வாங்க வாங்க, முதல்ல டிக்கெட் கிடைக்கான்னு பார்க்கணும். போன்ல முடிஞ்சா செக் பண்ணுங்க. ஐயோ எங்களுக்கு இங்க உள்ள இதுலலாம் செக் பண்ண தெரியாதே. நாங்க அப்படிலாம் போய் பழக்கம் இல்ல. நாங்க ஊர்ல டைரக்டா போய் தான் டிக்கெட் எடுத்திருக்கோம். சரி சரண், இரு, நான் போன்ல செக் பண்றேன். எதுக்கும் நேரம் அங்க போயும் செக் பண்ணிடலாம். சரி, முதல்ல வாங்க, டிக்கெட் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஐயோ கடவுளே, டிக்கெட் கிடைச்சிருந்தா எப்படியாவது.